வணக்கம். இது சமையல் சிங்கப்பூர். இன்றைக்கி நம்ம சம்பால், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு தேவைப்படுற சில்லி பேஸ்ட்டு வீட்டிலே எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். 20 காய்ஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு வச்சுக்கணும். கழுவி வச்சுருக்க காய்ஞ்ச மிளகாவை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கணும். சின்ன சின்ன துண்டாக நறுக்கின காய்ந்த மிளகாய் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி காய்ஞ்ச மிளகாவை நல்லா ஊற வச்சுக்கணும். நான் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 30 அல்லது 45 நிமிஷம் அந்த காய்ந்த மிளகாய் நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் மிளகாவை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்ச மிளகாவை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த காய்ந்த மிளகாவை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கணும். இப்போ அது மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு. நான் அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு அதை போட்டு வேக வச்சுருக்கிறதுனால அதில் உள்ள விதையெல்லாம் அந்த தண்ணியிலே இறங்கிட்டு இந்த விதை நமக்கு தேவையில்லை. அந்த தோலை மட்டும் தான் நம்ம அரைச்சிக்கணும். இந்த விதையோடு சேர்ந்து அரைச்சோம்னா சில்லி பேஸ்ட்டு ரொம்ப காரமாக இருக்கும். சில்லி பேஸ்ட்டை அரைச்சாச்சு. அரைச்சதை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோ 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோன்னு சூடான எண்ணெயை இந்த சில்லி பேஸ்ட்டில் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த பேஸ்ட்டை நல்லா ஆறின பிறகு ஒரு கிளாஸ் பாட்டிலில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 1 வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்டோர் பண்ண வேண்டாம், அன்னைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்னா இந்த சூடான எண்ணெயை இந்த சில்லி பேஸ்ட்டில் ஊற்றாமல் நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட சில்லி பேஸ்ட்டு தயாராகிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சில்லி பேஸ்ட்டு சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சமையல் சிங்கப்பூர். நன்றி, வணக்கம்.